ஓம் புற்றாக எழுந்திருக்குமாறு திருவடிகள் போற்றி போற்றி. திருவாக்கும் செய்கரும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூட்டுவதங்கை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்தரு தேவாரமும் திருவாசகம் உய்வைத்தரச் செய்த நால்வர் ஒற்றாலும் உயிர்த்துணையே திருமுறைய செய்வ நெறிக் கருவூலம் தென் தமிழின் தேன்பாகாகும் திருமுறையே கையிலையின்கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் திருமுறையே நடராசன் கரம் வருந்த எழுதி அருள் செய்த நூலம் திருமுறையே சொக்கேசன் மதி வழிவாய் மலர்ந்தருளும் சிறப்பிற்றாமல் கல்லாலின் புடையமர்ந்த நான்மறை அரங்க முதற்கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கி அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து தொடக்கை வெல்வாம் பூலியர்கோன் வெப்பொழித்தே புகழியர்கோன் கடல் போற்றி ஆலிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாலி திருநாவலூர் வந்தொண்டர் வதம் போற்றி உள்ளிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. இன்று பெரிய புராணத்திலிருந்து சில அடியார்களுடைய பெருமையும் அவங்கள் வாழ்ந்த காலத்தில் அவங்கள் இறைவன் மேல் பற்று கொண்டு தீரா பற்றாக இருந்து அளப்பரிய பக்தியை உலகுக்கு தந்தருளிய 63 நாயன்மார்களில் திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லக்கூடிய பெரிய புராணத்திலிருந்து கடந்த சில மாதங்களாக நாம் ஒவ்வொருவருடைய அடியார்களுடைய பெருமையை அறிந்து கொண்டு வந்தோம். இன்று மழு ஏந்திய பக்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு அடியாருடைய பெருமையை அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். சோழ மன்னர் புகழ் சோழர் கருவூரரை தலைநகரமாக கொண்டு ஆண்டு வந்தார். சோழவள நாட்டிலே சோழ மன்னனாக புகழ் சோழர் என்று சொல்லக்கூடிய பேரில் கருவூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்த மன்னன். இந்திர லோகத்துக்கு ஒப்பாக மாட மாளிகைகளுக்கும் கூட கோபுரங்களும் அகன்ற வீதிகளும் கொண்ட ஊரிலே எழுந்தருளி இருக்கும் பசுவதீச்சிரம் என்று சொல்லக்கூடிய அந்த சிவபெருமானிடத்தில் பக்தி பூண்ட அடியார் ஒருவர் இருந்தார். இப்பொழுது இருக்கக்கூடிய கரூர்ல பசுவதீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அந்த சிவபெருமானிடத்தில் தீரா பக்தி கொண்ட சிவபெருமான அடியார் ஒருவர் அந்த ஊரில் வாழ்ந்து வந்தார். அந்த ஊருக்கு பழைய பேரு பசுவதீஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பல்லவனீஸ்வரம் பசுவதீஸ்வரம் இப்படி சொல்லக்கூடிய ஒரு பொருள் இன்னைக்கு இருந்திருக்குது பெயர்ல. காமதேனு இறைவனை வழிபட்டதால் ஆணிலை என பெயரோடு விளங்கிய ஆலயத்தில் எழுந்தருளிய இறைவனிடம் எவ்வளவு பக்தி கொண்டிருந்தாரோ அதனிலும் ஒருபடி மேலாக சிவனடியார்களிடம் அன்பு கொண்டிருந்தார் அவர். அதாவது காமதேனு அந்த காலத்தில் வழிபாடு செஞ்சு முக்தி பெற்ற ஒரு தலமாக விளங்கக்கூடியது கரூர்ல பசுபதீஸ்வரர். அதுல கரூரான் நிலை என்று சொல்லக்கூடிய ஒரு பேரும் இருக்கின்றது. அப்படி அந்த அளவுக்கு அன்பு கொண்டு இருந்தார் அந்த அடியார். கையில் எப்பொழுதும் மழு வைத்திருப்பார். சிவனடியார்களுக்கு இடுக்கண் செய்பவர்களை அவர்களை யாராக இருந்தாலும் சிறிதும் தயங்காமல் மழுவை எரிந்து தண்டித்து விடுவார். அதன் காரணமாக அவருக்கு எரிபக்தர் என்ற காரண பெயர் விளங்கலாயிற்று. அந்த அடியார் எப்பவுமே ஒரு கோடாலிய கையில் வச்சிட்டு இருப்பாராமா. அப்ப எதுக்காக வச்சிருந்தாருன்னா சிவனடியார்கள் அவங்கள யாரெல்லாம் துன்பம் பண்றாங்களோ, அதாவது துன்புறுத்துறாங்களோ, தகிலாருக்கு வர்றாங்களோ, அடித்தொடிக்கு வர்றாங்களோ, அவங்களுக்கெல்லாம் இந்த மழு வச்சு அடிச்சு சம்காரம் பண்ணி அவங்கள பாதுகாத்து வந்த சிவனடியார் எரிபக்த நாயனார் என்று சொல்லக்கூடிய அவர் பெயர்.
அவ்வூரிலே சிவகாமி ஆண்டார் என்றொரு அடியார் வாழ்ந்து வந்தார். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு அடியார் சிவகாமி ஆண்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு அடியாரும் வந்திருக்கிறாங்க. அவர் தினமும் நந்தவனங்கள் தோறும் சென்று மலர் கொய்து வந்து மாலைகள் தொடுத்து எம்பெருமானுக்கு கொண்டு சென்று சாற்றி மகிழ்வார். பூவெல்லாம் போய் நந்தவனத்தில் எடுத்து வந்து மாலை கட்டி இறைவனுக்கு கொடுத்து போட்டு, இப்போ நாம் எப்படி இறைவன் சூடி மகிழ்ற அது மாதிரி மகிழ்வாராமா. அதிகாலையிலே எழுந்து ஆற்றுக்கு சென்று நீராடி தமது வாயை துணியால் மூடிக்கொண்டு மலரை கொய்வாராமா. மலர் பறிக்கிற போது நாம் சாதாரண நிலையை நினச்சிக்கிறோம். மலரே தெய்வத்துக்கு சாத்தக்கூடிய மலர் வந்து வைக்கக்கூடிய மலரை எப்படியெல்லாம் செய்யணும்னு ஒரு பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறாங்க. எங்கு? கருவூரில் வாழ்ந்த எரிபக்த நாயனாருடைய அந்த வழிபாட்டு தலத்தில் இருந்தவங்க யாரு? சிவகாமி ஆண்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு அடியார் சிவபக்தர் வந்து எப்படியெல்லாம் அந்த இறைவனுக்கு பூவெடுத்து மாலை தொடுக்கணும்னு ஒரு பட்டியலிட்டு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? அதிகாலையில் எழுந்து, அதிகாலை 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஆற்றுக்கு சென்று, அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி கிணறு கொட்டை வீடு வாசல் இந்த மாதிரி தண்ணீர் தொட்டி இதெல்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஆற்றில் தண்ணி போயிட்டு இருக்கு, போய் குளிக்க வேண்டியது. ஆற்றுக்கு சென்று நீராடி தமது வாயை, குளிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? வாயை வந்து துணியால, இப்போ சில கோயில் வந்து வாய் கட்டித்தான் பூஜையாகுது, அமுது பூஜையெல்லாம். அதுபோல என்ன பண்ணியிருக்கிறாங்க? தம்மா துணியை தமது வாயை துணியால் மூடிக்கொண்டு இப்படி வச்சு கட்டிக்கிட்டு மலரை எடுப்பாங்களாமா. ஏன் அப்படி கட்டினாங்க? நம்ம மூச்சு காத்து எச்சில் எல்லாம் படக்கூடாது. மூச்சு விடுற காத்து எச்சில் காத்து மலருக்கு பட்ட அந்த எச்சில் மலரை கொண்டு போய் இறைவனுக்கு வைக்கான்னு சொல்லி போட்டு வைக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன சாமி சொல்லியிருக்கிறாங்க? பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்போடு மலர் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்குத்துவம் விதிநாடவல்லாருக்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் தேரட்டனார்ன்னு சொல்லி தேவாரத்துல திருநாவுக்கர சாமி அழகான பாட்டு. அரும்போடு மலர், அந்த மலர் வந்து விரிஞ்சாம இருக்கும் பொழுது வண்டுகளை வந்து தேனீகளை எச்சில் படாம இருக்கிற போது அந்த மலர் எடுத்து இறைவனுக்கு வைக்கான்னு சொல்லி பாட்டுல சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னே? 1500 வருஷத்துக்கு முன்னாலேயே அதைய சொல்லிக்கிட்டாங்க. இப்படியாக நல்ல ஒரு செய்தியாக இருக்கின்றது. அப்படி அதுக்காக வாயை கட்டிக்கொண்டு மலரை கொய்வார். ஆண்டவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய கொய்யும் மலர்களில் வாயிலிருந்து எச்சில் பட்டு விடாமல் இருக்கவே அவர் அவ்வாறு கட்டிக்கொள்வதுண்டு. முதுமையை அடைந்துவிட்ட போதிலும் அவர் இத்திருப்பணியை நிறுத்தாது தொடர்ந்து நடத்தி வந்தார். அதாவது வந்து அவருக்கு வயது மூப்பாயும் முடியாம தள்ளாடும் வயது வந்தும் கூட இந்த இறைவனுடைய மலர் கொய்து மாலை கட்டி வழிபாடு செய்யும் ஒரு கடமையை இடைவிடாது செய்து வந்திருக்கிறாங்க. வயது ஒரு பொருட்டை எடுத்துக்காம அந்த பணியை வந்து செஞ்சிருக்கிறாங்க. அன்று அஷ்டமி திதி, மறுநாள் நவமி. ஊரிலே திருவிழா. நகரெங்கும் மக்கள் விழாவை சிறப்பாக கொண்டாட ஆயத்தம் செய்து வந்தார். அஷ்டமி அங்கே சிறப்பாக கொண்டாடுவாங்களாமா அந்த காலத்தில். அதனால் ஊரிலே திருவிழா கோலம் பூண்டு நல்ல நிகழ்ச்சிகளை நடந்து கொண்டிருக்கிறது அந்த நாள். அதிகாலையிலிருந்து சிவகாமி ஆண்டார் வழக்கம் போல அமராவதி ஆற்றுக்கு சென்று நீராடினர். உடலிலே வெந்நீர் ஊசி ஈசன் நாமத்தை உச்சரித்தபடி மலர் கொய்ய நந்தவனம் சென்றார். பறித்து வந்த மலர்களை ஓரிடத்தில் கொட்டி காம்பு முதலான 5 மாலைகளை தொடுத்தார். கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு இருக்க அவசரம் எடுக்கும் இல்லையா? மலர்கள் வந்து எடுக்கும்போது காம்பெல்லாம் கொஞ்சம் முன்னுக்கு பின்ன இருக்கு. அதை ஒரு வரிசையாக நேர்படுத்தினாத்தான் மாலை தொடுக்க முடியும். அதுபோல் அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மாலைகளை கூடை ஒன்றிலே வைத்து தோளிலே மாட்டிக்கொண்டு இறைவனின் ஆலயத்தை நோக்கி புறப்பட்டார். ஒரு இடத்துல தான் மாலை கட்டுவாங்க, எல்லா இடத்துலையும் கட்ட மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு தனி பேரூர் போனீங்கன்னா பச்சைநாயகி அம்மன் கோயிலில் மேடகை ஒன்று கல்லால் பதித்து உட்காரக்கு ஒரு கல் போட்டு அகலமாக போட்டிருப்பாங்க. அது மேலே பூவெல்லாம் கொண்டு போய் கொட்டிடுவாங்க. அதில் உட்காந்துட்டு அந்த பூவு நிலத்தில் படாமல் எச்சில் படாமல் அதை மாலை கட்டி கொடுக்கறது வழக்கமாக இன்னுக்கும் இருக்குது. இன்றைக்குமே பேரூர் போனீங்கன்னா பச்சைநாயகி அம்மன் கோயிலில் தென்புற தலையில்
மேற்கு பார்த்து உட்கார்ந்துருப்பான், கிழக்கு பார்த்து இந்த மேடை நம்ம போட்டுப்பான், கல்லு மேடை. செமதாயின் கல் போட்டிருக்கிறாங்கல்ல, ஆமாம். அப்படி ஆளு உட்கார்ற கொண்டுங்க சரி. கட்டுற உயரத்துக்கு எடுத்து கட்டுற கட்டுற உயரத்துக்கு நாம சாப்பிட்றதுக்கு உணவு இருந்திருக்கு டேபிள் போட்டிருக்கோம் அந்த மாதிரி. இல்லைங்களா, அது போல அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அந்த காலத்திலேயே இப்படி எல்லாம் ஒரு முறைகள் இருக்கு. பெருமா கோயிலையும் அப்படி தான் ஆமா. இருக்குது. நான் கோயம்புத்தூர் போயிருந்தப்பங்க அப்படிதான் 4 கட்டணும். பொம்பளை அங்கேயும் கட்டி கொடுத்துருக்குறாங்க. அதுதான். பின்னாடி இப்போ நந்தவனம் எல்லாம் இருக்குங்க. பூரா துளசி பயிரிட்டுருக்காங்க. ஆமா. இப்படியாக அலங்கரித்து அரசருடைய அதாவது வந்து மாட்டிக்கொண்டு இறைவன் ஆலயத்தை நோக்கி புறப்பட்டார். அப்படியெல்லாம் மாலை கட்டி பூக்கூடைன்னு ஒரு கூடையை வச்சிருப்பாங்களே, அந்த கூடைக்குள்ள போட்டு தோல்ல மாட்டிக்கிட்டு சாமி கொடுக்குற போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாளைய விழாவில் ஊர்வலத்துக்கு ஏற்பாடாக அலங்கரிக்க அரசர் உடைய பட்டத்து யானையான பட்டவர்த்தனத்தை அதன் பாகர்களும் வீரர்களும் ஆற்றுக்கு ஓட்டிச் சென்று குளிப்பாட்டி அரண்மனைக்கு அழைத்து சென்றார். அதாவது ஆணைக்கு எப்படியெல்லாம் ஒரு இது வச்சிருக்காங்க பாரு. அடுத்த நாள் விழாவுக்கு 2 நாள் விழாவில் அலங்கரிக்க அதாவது ஊர்வலத்துக்கு ஏற்பாடாக அலங்கரிக்க அரசருடைய பட்டத்து யானை, அரசருடைய மாளிகையில் இருக்கக்கூடிய பட்டத்து யானையை அதன் பாகர்கள் அந்த ஆணையை ஓட்டி கொண்டு வந்து வீரர்களும் ஆற்றுக்கு சென்று குளிப்பாட்டி அரண்மனைக்கு அழைத்து சென்றார். அங்கே போய் எல்லாம் அலங்காரம் செஞ்சு கோயிலுக்கு வர்றதுக்காக இந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆற்றின் நீரிலே குளித்த யானை களிப்பிலே மிதந்ததால் மதங்கொண்டிருந்தது. அதை உணராத பாகர்களும் வீரர்களும் யானையை வீதி வெளியே ஓட்டிச் சென்றார். அதாவது ஆனை வந்து தண்ணி கண்ட ரொம்ப விரும்பி குளிக்கி தும்பச்சங்கையை விட்டு விட்டு மோந்து மோந்து மேலே ஊற்ற அங்கே ஊற்ற இங்கே ஊற்ற அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வம் மிகுதியாக அதை அடக்க முடியாம வந்துடுது. அப்படி குளிச்சு பிறகு அந்த ஆணையை ஓட்டிட்டு போறாங்க. களிப்பு அதாவது நல்ல மகிழ்ச்சியில. அந்த தெருவில யானை திரும்பிய போது சிவகாமி ஆண்டார் தோளிலே பூக்கூடையுடன் முன்னே சென்று கொண்டிருந்தார். அந்த சிவகாமி ஆண்டார் என்று சொல்லக்கூடிய பக்தர் வந்து பூக்கூடை மாட்டிட்டு கோயிலுக்கு சென்றிருக்கிறாங்க. அந்த வழியா யானையுமே குளிச்சு தயாராகி வந்துட்டு சென்று கொண்டிருந்தார். நெஞ்சம் இறைவனின் திருக்கோலத்தில் லயத்திருக்க அந்த அந்த புகை வச்சுட்டு கொண்டு போறவங்க எப்படி இருக்கிறாங்களாமா, இறைவனுடைய திருக்கோலத்திலே இப்படி ஆடைய இந்த அலங்காரம் பண்ணி புகழ இன்னைக்கு ஆடை அலங்காரம் எல்லாம் போட்டு சாமியை மகிழ்ந்து வேண்டும் பொழுது இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு கற்பனை உலகத்தில் இந்த அம்மாவா அல்லது ஒரு ஐயாவா அது தெளிவாக வல்ல பிறகு சொல்கிறோம். அது சொல்லி கொண்டு போனோம்னா அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போகும்பொழுது அந்த அம்மா நினச்சிக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. வாய் பஞ்சாட்சரத்தை செவித்து கொண்டிருந்து இப்போ எப்படி நாம திருமஞ்சனம் செய்யும்போது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இப்படி சொன்னோம் இல்லையா, அதுபோல் சொல்லிக்கிட்டே அந்த அம்மா போய்கிட்டு இருக்கிறாங்க. சிவகாமி ஆண்டார் தம் பின்னால் மதம் கொண்டு பட்டத்து யானை வருவதை கவனிக்கவில்லை. இவங்களுக்கு எண்ணமெல்லாம் இறைவன் மேல் இருந்ததுனால யானை வருவதை கவனிக்கவில்லை. சிவகாமி ஆண்டாரை நெருங்கியதும் யானை தன் துதுக்கியால் அவர் தோளிலே இருந்த தட்டில் தொங்கும் பூக்கூடையை பற்றி எடுத்தது. அந்த கூடையை வந்து ஆனை தும்பிக்கையால தோளில் மாட்டி இந்த கூடை பூவோட பிடுங்கிடுது, எடுத்துடுது. கூடையை தம் கால்களில் கீழ் போட்டு மிதித்து அதிலிருந்து மலர் மாலைகளை எடுத்து நாட்புறம் வீசியது. இல்லை பெரிய கூடையில் நிறைய மாலைகளை கட்டி புகழ கொண்டு போனது. தானை பிடுங்கி கால் ஓட்டு முதிச்சு மிச்சம் இடத்துல தூரமாக இல்லை வீசு தும்பிக்கையில் குறும்பு மகிழ்ச்சியை வச்சு அப்போ ஐயது என்ன பண்ணுறன்னு தெரியாமல் எப்படி பொடியானுங்கெல்லாம் மகிழ்ந்து போனால் கட்டுக்கடங்காமல் போகிறாங்க. அப்படி இந்த யானை போயிட்டு வேலை செய்யுது. எம்பெருமான் ஆலயத்துக்கு எடுத்து செல்லும் மலர் கூடையை யானை வரித்து நாசமாக்கி விட்டதை கண்ட பாகர் அதை வேகமாக ஓட்டி சென்றார். இப்படி நாசம் பண்ணி போடுறதுன்னு யானை விரட்டி அவங்க கட்டுப்பாட்டில் ஓட்டுறாங்களாம். அது அநியாயமாக கூடையை பற்றி பறித்து மலர்களை யானை நாசமாக்கி விட்டது என்று கடுங்கோபத்தோடு கையில் இருந்த தண்டால் அதை அடிக்க பின்னால் ஓட முயன்றார்.
வயோதிகரான அவருக்கு ஓட முடியல, காலிடறி வீதியில் விழுந்தார். அந்த பூவை கொண்டு வந்து வயசு அதிகமானதுனால தடியில் அந்த ஆணைக்கு 2 கொடுக்க போனதையே காலடறி கீழே விழுந்துட்டாங்க. இறைவா, இது உனக்கு நியாயமாகப்படுகிறதா? இந்த காரியம் வந்து உனக்கு நல்லதா படுதா? நான் இப்படி உனக்கு சேவைக்காக பூவை கொண்டு வந்தேன், இந்த ஆணை வந்து அணிய கீழே தள்ளி விட்டு கூடையெல்லாம் பிடுங்கி பூவெல்லாம் அநியாயம் பண்ணி விட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யானையின் அடாத செய்தியை தடுக்காது விட்டதோடு அதை வேகமாக ஓட்டிக்கொண்டு போய்விட்டனரே. தானை செஞ்சதுக்கு 2 கொடுத்து கண்டி ஒரு அதாவது வந்து பாடம் கற்பிக்காம ஆனை பாகர்கள் ஓட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா பூ கொண்டு வந்தவங்க சொல்றாங்க. இன்றைய தினம் என் வாழ்நாளில் உனக்கு தொண்டு செய்ய முடியாது, வீணாகி விட்டது என்று தெருவிலே புரண்டபடி கோலமிட்டார். இப்படி ஆயிப்போச்சேன்னு வருத்தப்பட்டு தெருவில் புரண்டு அழுது கோலமிடுறாங்க. அந்த நேரத்தில் அவ்வழியே கையில் மழுவுடன் எரிபக்தர் வந்து கொண்டிருந்தார். அந்த சமயத்திலே எரிபக்த நாயனார் மழுவோட அந்த வழியே வந்து கொண்டிருந்தார். அவருடைய காதுகளில் அடியாரின் ஓலம் விழுந்தது. உடனே அங்கு ஓடி வந்தார். இந்த சத்தம் போட்டது அவர் காதில் விழுந்ததுனால அங்கே ஓடி வந்துகிட்டார். பூக்கூடையை பீத்து கிடப்பதும் மலர் மாலைகளை நாட்புறம் சிதறுண்டு கிடப்பதும் கண்ட எரிபக்தர் தரையிலே கிடந்த சிவகாமி ஆண்டாரை மெல்ல தூக்கி விட்டு, இது என்ன அலங்கோலம், என்ன நடந்தது என்று கேட்டார். விசாரித்து கேட்கிறார் எரிபக்த நாயனர். கண்களில் இருந்து நீர் பெடுக்கெடுத்தோட சிவகாமி ஆண்டார் அவரிடம் நடந்ததை தெரிவித்தார். சிவனடியார்களுக்கு தீங்கு நேரிட்டது என கேட்டால் கொதித்தெழும் எரிபக்தர் அங்கு நிகழ்ந்த சம்பவங்களை அறிந்த போது சொல்லென்ன சீற்றம் கொண்டார். பயங்கரமா அவர் இவரை விட இந்த அம்மாவை விட கோபம் வந்து அதிகமா இருக்கிறார். அந்த யானை எந்த பக்கமாக போய் கொண்டிருந்தது என்று கேட்டார். நான் வந்த உளுந்து கிடக்கிறவர்கள் கேட்ட உடனே சிவகாமி ஆண்டாரும் யானையை ஓட்டி சென்ற திசையை காட்டவே புயற்காற்றை போல பாய்ந்து ஓடினார் எரிபக்தர். இந்த கோடாலி கொண்டுட்டு யானையை பொட்டுத்தலான்னு சொல்லி போட்டு போயிட்டு இருக்கிறார். அவ்வீதியை கடந்து ராஜ வீதியில் நுழைந்து சென்று கொண்டிருந்தது பட்டவர்த்தனம். அந்த ஆணைக்கு பேரு பட்டவர்த்தனம். பின்னால் ஓடி வந்த எரிபக்தர் கோபத்தோடு தம் கையில் இருந்த மழுவால் யானையை தாக்கினார். காலிலே வெட்டுண்டு யானை சினத்தோடு திரும்பி எரிபக்தரை நோக்கி தும்பிக்கையை வீசியது. காலில் பிறகாண்ட போய் வீசிட்டார் மழுவில். யானை காயம்பட்டு அடிபட்டோம். திரும்பி தும்பிக்கையில எரிபக்தரை வந்து தாக்கலுக்கு வருது. எரிபக்தரோ தமக்கு ஏற்பட்ட இருக்கும் அபாயத்தை கொஞ்சமும் லட்சியம் செய்யவில்லை. பாய்ந்து யானையை நெருங்கி அதன் துதிக்கியிலே வெட்டு போட்டார். துதிக்கிதான போய் தள்ளி விட்டுது அப்படின்னு சொல்லி போட்டு தும்பிக்கி வந்து மழுவால வெட்டிட்டார். யானையின் துதிக்கை வெட்டுண்டு அப்பால் போய் விழுந்தது. ஒரே வெட்டுல தும்பிக்கி போய் தூரம் விழுந்தது. யானையால் வேதனை தாழ முடியவில்லை. சும்மா இருக்குமா? யானைக்கு பழமே எங்க இருக்குது? தும்பிக்கையில தான் யானையினுடைய பழமே இருக்குது. அதை வெட்டிட்டு என்ன நடக்கு? அதுக்கு பெரிய ஒரு இழப்பு, உயிர் போன மாதிரி ஒரு நிலை வரும் அல்லவா? யானையால் வேதனை தாழ முடியவில்லை. அண்டம் கிடுகிடுக்க அலறியபடி தரையில் விழுந்து உயிரை விட்டது. தும்பிக்கி போயிட்டு என்ன ஆகு? உயிர் போய்விடும். உயிரை விட்டு யானை. யானையின் அருகில் பக்கத்துக்கு ஒன்றாக வந்த 2 காவலர்களும் 2 பக்கம் அவங்க காவலுக்காக யானை கூட வந்துட்டு இருக்கிறாங்க. முன்புறம் சென்ற வீரனும் எரிபக்தரை தாக்கினர். யானை இப்படி அநியாயமா அடிச்சு அரசர் பட்டத்து யானைய அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்றாங்க? திரும்பி அடிக்கிறாங்க. எரிபக்த நாயனாரை அடிக்கிறாங்க. அவர்களோடு யானையின் மீது அமர்ந்திருந்த 2 பாகர்களும் சேர்ந்து கொண்டனர்.
இந்த காவலர் 2 பேரு, யானை ஓட்டிட்டு வந்த 2 பேர், 4 4 பேர் பேர் சேர்ந்து சேர்ந்து ஒரு ஆள் அடிக்கிறாங்க. அடிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. எரிபக்தரோ தமது மழுவால் அவர்களையும் தாக்கி கொன்றார். அடே, இது சும்மா யானை வெட்டுன மழு சும்மா சும்மா இருக்குமா? இருக்கும். ஒரே சீவில் 4 பேர்த்தையுமே சீவித்தார். பின்னால் வந்து கொண்டிருந்த வேலைக்காரர்கள் அலறி அடித்துக் கொண்டு அரண்மனைக்கு ஓடினர். அவங்க போய் அதான் அரசர்கிட்ட பயந்துட்டாங்க. சொல்றதுக்கு ம். ஓடுறாங்க. வாயிற்காப்போரிடம் பட்டவர்த்தனம் அதன் பாகர்களும் கொலையுண்டனர் என்பதை அரசரிடம் தெரிவிங்கள் என்று வாயிற்காவல் போய் சொல்றாங்க. அரசர்கிட்ட போய் சொல்லுங்க, இந்த மாதிரி நடந்து போச்சுன்னு. அவர்களும் உள்ளே ஓடிச் சென்று அரசரிடம் விஷயத்தை தெரிவித்தார். பட்டவர்த்தனம் கொலையுண்டது என்று கேள்விப்பட்டதும் அரசர் பெருங்கோபத்தோடு எழுந்தார். பக்கத்தில் இருந்த அமைச்சரை பார்த்து அரசர் படைகளை தயாராக்குமாறு உத்தரவிட்டார். படையே ஒரு ஆள் இந்த மாதிரி வந்து ஆணையை வெட்டி 4 பேர்த்த போட்டு தள்ளுனால நீ படையை திரட்டுங்க, பெரிய ஆளா இருப்பான் போல் இருக்குது, போட்டு சம்காரம் பண்ணிடலாம்ல படையை திரட்டுறாங்க. அரண்மனை வாயிலே சங்கம் முழங்கியது. முரசு அன்னைக்கெல்லாம் போருக்கு போவான்னா முரசு அடிச்சுட்டே போவாங்க, தெரிவிச்சுக்கிட்டு சண்டைக்கு பாருங்க. இன்னைக்காட்ட வந்து சூதனமா போய் சூதனமா கொல்ல மாட்டாங்க. நான் சண்டைக்கு வரவனை போறக்கு அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிட்டு தான் போய் போடுவாங்க. அவனை ஆளுக்கெல்லாம் வம்பல தயார் பண்ணி அதுக்கப்புறம் தான் போரே நடக்கும். அதுதான் முறைங்க, அது போர் நிகழ்ச்சி. பேரிகை அதிர்ந்தது. ரத கஜா துரகா பதாதி என 4 வகை படைகளும் அணிவகுத்தன. அரசர் அமைச்சர் முதலியானவர் பின்னால் வர குதிரையில் புறப்பட்டு வந்தார். அரசரை தொடர்ந்து படைகள் புறப்பட்டனர். எல்லாம் குதிரைப்படை, ஆணைப்படை எல்லாம் இருக்கிற படைகள்லாம் பெறப்பட்டு ஒரு ஆளுக்காக போதுங்க. ஆமாங்க. ராஜவீதியை அரசர் அடைந்ததும் மலை போன்று பட்டவர்த்தனம் உயிரிழந்து கிடப்பதையும் அருகே பாகர்கள் காவலர்கள் உடல்கள் சிதறுண்டு கிடக்க கையில் மழுவோடு எரிபக்தர் நிற்பதையும் கண்டு திடுக்கிட்டு நின்றார். குதிரையை விட்டு இறங்கி அடியாரிடம் வந்தார். அவர் பார்த்த உடனே சிவனடியார் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வெட்டி போட்டு நிற்கிறாருன்னு சொல்லி பயந்து அவரும் கீழே இறங்கி அரசருமே அவர்கிட்ட ஒடியாரார். கருணை கடலே இப்பெரும் பாதகத்தை செய்த யார் என்று அறிவீர்களா என்று கேட்டார். அவர்கிட்ட போய் இந்த பெரிய காரியத்தை எல்லாம் பண்ணினது யாரு அப்படின்னு அரசர் கேட்கிறார். அதற்கு பின்னால் ஓடி வந்த வேலைக்காரர்கள் அவிதான பார்த்துட்டு போய் சொன்னவிக. அவி வந்து அரசரை பணிந்து, அரசே இதோ மழுவேந்தி நிற்கும் அடியார்கள், அடியார்தான் இதற்கு காரணம் என்றார். இந்த அடியாரை காட்டி கொடுத்துட்டாங்க. அரசருக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன்னா சிவனடியார் எப்படி செய்வாரு? பட்டவர்த்தனம் கொலையுண்டது என கேள்விப்பட்டதும் யாரோ எதிரிகள் நகரின் புகுந்து விட்டார் என்றல்லவா அவர் எண்ணி விட்டார். ஏதோ எதிர்ப்படை எதிர்நாட்டுக்கார அரசன் வந்துட்டான்னு சொல்லிட்டு நான் படை திரட்டிட்டு வந்து இங்கே வந்து பார்த்தா ஒரு ஆள் சிவனடியாரு இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். எதிரிகளை தாக்குவதற்காக தானே 4 வகை படைகளையும் திரட்டி சொன்னார். அடியார்களுக்கு ஒரு தீங்கும் நேரிடக்கூடாது என்று நினைப்பவரா அம்மாதிரி ஒரு காரியத்தை காரணமின்றி செய்ய துணிவார். எரிபக்தர் பட்டவர்த்தனரை தண்டித்ததற்கு முக்கிய காரணம் இருக்கத்தான் வேண்டும் என எண்ணினார் புகழ் சோழர். சோழருக்கு வந்து இதுக்கு ஏதோ காரணம் இருக்குது, சும்மா வந்து இவர் சிவனடியார் வந்து இதை செய்ய மாட்டாருன்னு சொல்லி ஒரு யோசனை அவருக்கு வருது. எரிபக்தரை வணங்கியவராய், சுவாமி நான் கேள்விப்பட்டது ஒன்று, இங்கு நடந்திருப்பது வேறாக இருக்கிறது. பட்டவர்த்தனத்தை எதிர்த்து தாக்கிய போது அதனால் தங்களுக்கு ஏதும் அபாயம் நேரிடாது ஆண்டவன் காப்பாற்றியதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். அரசர் என்ன சொல்றாரு? உங்களை காப்பாற்றினதுக்கு இறைவனுக்கு நான் நன்றி சொல்றேன். இப்படி இவங்கெல்லாம் சேர்ந்து உங்களை தூசம் பண்ணாம விட்டாங்கல்ல, அதுக்கு சொல்றாரு. பெருமானே, பட்டவர்த்தனத்தையும் பாகர்கள் இருவரையும் காவலுக்கு வந்த வீரர்களையும் தண்டித்தது போதுமா? தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள் வேறு சிலரும் இருக்கிறார்களா என்று பணிந்து கேட்டார். இது மட்டுமா, இன்னும் இருக்கிறாங்களா சொல்லுன்னு சிவனடியார் கேட்கிறார். எரிபக்தர் நடந்ததை அரசரிடம் விவரித்தார். அரசனின் கண்களிலிருந்து நீர் வழிந்தது. தரையில் மண்டியிட்டு உட்கார்ந்தார். இப்படி சாமி கொண்டு போன புகை வந்து சேதம் பண்ணினதுனால, அந்த கொண்டு வந்தவங்களையும் கீழே தள்ளி விட்டதுனால இப்படி நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்ல போக அரசருக்கு அதை விட துயரம். சுபக்தராக இருந்த அரசனாச்சா துயரம் அதிகமாக மேற்கொண்டு
சுவாமி, தொண்டருக்கு தீங்கு விளைவித்த யானைக்கு உரியவரான நானும் தண்டிக்கப்பட வேண்டியவனே, அதனால் என்னையும் கொல்ல வேண்டும் என்று வேண்டினார். அது மட்டுமல்ல, இதுக்கு காரணகர்த்தா நான் தான், அந்த அதனால் என்னையுமே சம்ஹாரம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி எரிபத்தர்கிட்ட அரசா மண்டிட்டு கேட்கறாப்புல. நிலைமை சங்கடமாகி விட்டது, தவித்தபடி நின்றார். இது பெரும் பிரச்சனையை உரிய விஷயமாகி போச்சு. சாதாரண பிரச்சனைக்கு போய் அரசனை படையெடுத்துட்டு போய் நாட்டு அரசனைவே நாம இது வேண வேண்டிய சூழ்நிலைக்கு போயிட்டுமே அப்படிங்கும். கொஞ்சம் இந்த முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். சுவாமி, வேண்டாம், தங்கள் மலு என் உடலில் படக்கூட யோக்கியதை அற்றவன் நான். அரசர் என்ன சொல்றாரு? இந்த மலு என்ன மேல படுறதுக்கு நான் யோக்கியம் இல்லாதவன் அப்படின்னு அரசர் சொல்றாரு. என் வாழ்நாளையே என்னை கொன்று விடுங்கள், என் வாளாலேயே என்னை கொன்று விடுங்கள். அதாவது வந்து வாழ்நாள்ல வாளா வச்சு அவரு படைகளை திரட்டி வச்சிருப்பாரு அரசன், அந்த வாள் எடுத்து பண்ணுங்க, உங்க வாழ்ல என்னை சம்ஹாரம் பண்ணாதீங்க அப்படிங்க என்று சொல்லியவராய் உடைவாளை உருவி அவரிடம் நீட்டினார் புகழ் சோழர். அரசன் வந்து எரிபக்தர் நாயனார்கிட்ட தன்னுடைய வாள் எடுத்து என்னை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி வாழை கொடுக்குறார். எரிபக்தர் என்ன செய்வார்? எரிபக்தர் வாங்கி வெட்டியா போடுவார். இப்படி இறங்கி வந்த அரசங்கிட்ட என்ன சொல்றாரு பார்ப்போம். தாம் சற்று தயங்கினாலும் அரசர்தம் பாலாலேயே தம்மை மாய்த்து கொண்டு விடுவாரோ என்று பயந்தார். நாம் இது செய்யலினாலும் அரசரே வாழ சாஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்கு வந்து எரிபக்த நாயனாருக்கு இருக்குது. நடுங்கும் கரங்களால் அரசரிடம் இருந்த உடைவாளை வாங்கினர். அரசு அரே மகிழ்ச்சி நிறைந்தவராய் அடியார் முன்பு மண்டியிட்டு தலை குனிந்து நின்றார். வெற்றக்கு தயாரா தலையை குனிஞ்சு நிற்கிறார் வாளை கொடுத்துக்கிட்டு. இத்தனை தூய உள்ளம் படைத்தவருக்கு நான் அல்லவா தீங்கு செய்து விட்டேன். எரிபத்த நாயனார் என்ன சொல்றாரு? இப்ப ஏற்பட்ட பக்தி என்னை விட மிகுந்து இருக்கக்கூடிய அரசனுக்கு இப்படி பண்ணி போட்டோம்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறார். நான் அல்லவா முதலில் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும், நான் அல்லவா இந்த உயிரை போக்கணும், இத்தனை பேர்த்த போட்டு ஆணை போட்டு 5-6 பேர்த்து தோஷம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய வாளை தம் கழுத்தருகே கொண்டு சென்றார். அரசன் கொடுத்த வாளை எங்க கொண்டு போயிட்டார்? அவர் நாயன்மாருடைய கழுத்தருகே வாளை கொண்டு போயிட்டார். சட்டென்று அரசர் பாய்ந்து அடியாரின் கையை பிடித்து தடுத்தார். அப்படியே பாய்ந்து இப்படி ஒரு இதே செய்ய போறீங்களேன்னு தடுத்துட்டார். சுவாமி, இது என்ன காரியம்? இதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று அவரிடமிருந்து உடைவாளை பிடுங்கி முயன்றார். என்றார். அப்போது அன்பர்களே என்ற குரல் கணீர் என்று வானிலே எழுந்தது. எப்படி இப்படி வாழை ஒண்ணுக்கு ஒண்ணு மல் கட்டிட்டு இருக்கும்போது எங்கிருந்து செய்தி வருது? மேல இருந்து, ஆகாயத்திலிருந்து அசரீரியாக அன்பர்களே என்ற குரல் கணீர் என்று வானிலே எழுந்தது. அங்கிருந்து செய்தி வருது. அடியாரிடம் அன்பு கொண்ட உங்கள் உள்ளத்தை உலகோருக்கு எடுத்து காட்டவே ஈசன் யானையை தூண்டி மலர் கூடையை பறிக்க செய்தார். சிவபெருமானுடைய திருவிளையாடல் இத்தனை பேர்த்தையும் உலகத்துக்கு காட்டுறக்க வேண்டி இந்த நாடகத்தை நடத்துகிறார். அசரீரியை கேட்டதும் எரிபத்தரும் புகழ் சோழரும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாய் கைகூப்பி வணங்கி எம்பெருமானை தொழுதனர். விண்ணவர் மலர் மாறி பெய்தனர். அதாவது வந்து சிவபெருமான் பார்வதியோட ரிஷபாட காட்சி கிடைக்குது. அப்ப கிடைக்கும் போது நந்தி வாகனத்தோடு இருக்கும்போது தரிசனம் பண்ணிட்டு ஆனந்தமா இருக்கக்கூடிய நேரம் அது. அப்ப அந்த சமயத்துல விண்ணவர்கள் தேவர்கள் எல்லாம் மலர் மாறி தூவுறாங்க. மேல இருந்து மலர தூவுகிறார்கள். வீதியிலே இறந்து கிடந்த பட்டவர்த்தனும் பாகர்களும் உயிர் பெற்று எழுந்தனர். சிவபெருமானுடைய செயலாச்சா. அப்புறம் அவரே திட்டுச்ச எல்லாருமே உயிர் பெற்று எழுந்தாச்சு. பட்டவர்த்தனத்தால் பிடுங்கி பீய்ந்து எறியப்பட்ட பூக்கூடை மலர் மாலைகளை நிறைந்து வழிந்தது. இறைவன் கருணை எண்ணி எண்ணி வியந்தவராய் சிவகாமி ஆண்டார் மலர் மாலைகளை எடுத்துக்கொண்டு ஆலயம் சென்றார். இப்படி தரிசன இறைவன் வந்து கொடுத்ததுக்கு எல்லாம் மகிழ்ந்து
மீண்டும் அந்த கூடையில் பூ போயெல்லாம் சேர்ந்து கூடை பொங்கி வர்றதுனால எல்லாரும் எடுத்துக்கிட்டு ஆலயத்துக்கு சென்றார். பாகர்கள் யானையை அரசரிடம் அழைத்து வந்து நிறுத்தினர். பாகர்கள் யானையை அரசரிடம் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. எரிபத்தர் அரசரை வணங்கி, அரசே, தாங்கள் யானை மீது ஏறி ஊர்வலமாக அரண்மனை செல்வதை அடியேன் கண்டுகளிக்க அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினர். உங்களால தானே இறைவன் காட்சி கொடுத்து எல்லாத்துக்கும் உயிர் பிச்சை கொடுத்து வரம் கொடுத்தார். அதனால நீங்க என்ன பண்ணானு யானை மேல ஏறி அரண்மனைக்கு போக ஏறுங்கன்னு எரிபத்த நாயனாரு யானை மேலே ஏற்றிட்டு போகிறாங்க. அரசரும் அதற்கு இசைந்து யானை மீது ஆரோகணித்து அரண்மனை சென்றடைந்தார். அரசரும் கட்டுப்பட்டு யானை மீது ஏறி செல்கிறார். எரிபத்தர் மேலும் பல காலம் அடியார்களுக்கு உதவும் தமது திருத்தொண்டினை நடத்தி வந்து முடிவில் பரமசிவனின் பாதார விந்தங்களை அடைந்து சிவகணங்களின் தலைவரானார். எப்படிப்பட்ட ஒரு முக்தி நிலை அடைந்தார் என்று இந்த எரிபத்த நாயனாருடைய சரித்திரம் நமக்கு விளக்கமாக எடுத்து கூறுகிறது. இதன்படி இல்லாவிட்டாலும் ஒரு சிறிதளவாவது நாம் இறைவனுக்கு தொண்டு செய்து இறைவன் திருவடியை பெற வேண்டும் என்பது திண்ணமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இப்போ பூவு எடுத்துட்டு வந்தாருங்க சாமி. சாமிக்கு வைக்கிற அவர் கொண்டு வந்தாரு. அப்புறம் யானை வந்து அதாப்பட்டு பண்ணி விட்டா. இப்போ மறுபடியும் அரண்மனைக்கு போயிட்டாங்களா? அப்படிங்க அரண்மனைக்கு வந்து அவங்க அரசர் போயிட்டாரு. அரசர் வந்து படையெடுத்துட்டு வந்தாரு. கொள்ளாட்டு வந்து சிவகாமி ஆண்டாருங்கிறது ஒருத்தர், எரிபத்த நாயனார் ஒருத்தர். அவங்க பூவெடுத்து மாலை கட்டி கொடுக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க. இவங்க இறைவனுக்கு தொண்டு செய்து வழிபாடு செய்யக்கூடிய எரிபத்த நாயனார். அரச சிவபக்தராய் இருந்து மக்களாய் உள்ளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, கிரியோனுக்கு, பாணிக்கு, மூர்த்திக்கு, மதுரகிரி வேலாய் சாமிக்கு அரகர அரகர. திருச்சிற்றம்பலம்.